ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வளரும் வணிகம் இதில் வந்து என்னென்னா நம்மளுடைய தமிழருடைய வணிக முறைகளை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, பொருட்களை விற்கிறவங்க தான் வந்து வணிகர்னும், அதை வாங்குறவங்களை வந்து நுகர்வோர்னு சொல்கிறாங்க. அப்புறம் பண்டமாற்று முறை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன பண்டங்களை வந்து மாற்றினாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நெல்லை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து உப்பை வாங்கினாங்க. அதே போல் வந்து ஆட்டோட பாலை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்துட்டு தானியத்தை வந்து பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நெல்லுக்கு பதில் என்னது உப்பு, ஆட்டோட பாலுக்கு பதில் வந்து தானியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வணிகத்தோட வகைகள்னு பார்க்கும்போது தரை வணிகம், அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நீர்வழி வணிகம்னு சொல்லுவாங்க. 2 டைப்பாக இருக்குது. இதில் வந்துட்டு என்னென்னா வணிகம் செய்யும் போதுட்டு தரைவழி வணிகத்தில் வந்துட்டு வெளியூர்களுக்கெல்லாம் வந்துட்டு குழுவாக வந்து சென்று அங்கே வந்துட்டு வணிகம் செய்வாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பார்த்தோன்னா வணிக சாத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரிய துறைமுகங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பட்டினம்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லைனா பாக்கம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்துட்டு தமிழ்நாட்டில் தலை சிறந்த ஒரு துறைமுகமாக எது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பூம்புகார் இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படி சொல்லிட்டு நிறைய வணிகங்கள்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து சிறு வணிகம், பெரு வணிகங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சிறு வணிகம்னு பார்க்கும்போது சின்ன சின்ன வியாபாரிகள் தலையிலலாம் சுமந்துட்டு போய் இது பண்ணுவாங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. பெரு வணிகம் அப்படின்னு பார்க்கும்போது அதிக அளவில் பொருட்களை வந்து திரட்டி வச்சு ஒரு இடத்துல வச்சு விற்பாங்க. அதை வந்துட்டு மிச்சவங்க வந்துட்டு வாங்கிட்டு போவாங்க. மொத்த இதாக வந்துட்டு சேல்ஸ் பண்ணுவாங்களா, ஹோல்சேல் அது மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து என்ன, தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போலும் அப்படின்னு சொல்லி எது சொல்லுது அப்படின்னா வந்து நற்றினை சொல்லுது அப்படிங்கிறாங்க. அப்போ தன்னாடு விளைந்த வெண்ணெல், தன்னோட நாட்டில் விளைஞ்ச வெண்ணெல்ல வந்து கொடுக்குறாங்க. அப்போ அது ஒரு நல்ல திணையாக தான் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நற்றினை. அதுக்கப்புறம் வந்து என்ன, பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படிங்கிறாங்க. இது என்ன அப்படின்னா குறுந்தொகை. இப்போ பால் வாங்கினாலும் கூழ் வாங்கினாலும் குறுந்தொகை கொடுத்து தான் வந்து வாங்கணும் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அப்படிங்கிறது மிளகு, கறிங்கிறது வந்து மிளகை குறிக்குது. இதில் வந்துட்டு என்ன, இது வந்து அகநானூறு சொல்லப்படுது. பொண்ணெல்லாம் எதில் போட்டுக்குவாங்க அப்படின்னா வந்துட்டு அகத்தில் போட்டுக்குவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன, சிறு வணிகர்களுக்கு விற்பனை செய்வாங்க. அங்கே பெரு வணிகர்கள் எப்படி சொன்னாங்க, அவங்ககிட்ட இருந்து ஹோலாக வாங்கிட்டு வரவங்க தான் சிறு வணிகர்கள் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. பெரு வணிகர்களுக்கும் நுகர்வோருக்கும் வந்துட்டு இடையில வந்துட்டு என்னது தொடர்பு இருக்காது, அது அரிதாக தான் இருக்கும்னு சொல்லி அடுத்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஏற்றுமதியும் இறக்குமதின்னு பார்க்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு பொருளை வந்து ஏற்றுமதி செஞ்சோன்னா அதை வந்து ஏற்றுமதின்னு சொல்கிறாங்க பிற நாடுகளுக்கு. அதே இறக்குமதி வேறு நாட்டிலேருந்து பண்ணோன்னா அதை வந்து இறக்குமதின்னு சொல்லுவாங்க. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டிலேருந்து என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாம் வந்துட்டு ஏற்றுமதி செஞ்சாங்க. அதே போல் சீனத்துலேருந்து வந்து என்ன, கண்ணாடி, கற்பூரம், பட்டு இந்த 3 வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அதே போல் வந்து அரேபியாவில் என்னென்னா குதிரையை வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வணிகத்தில் வந்து நேர்மை அப்படிங்கிறது வந்து கடைபிடிக்கப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போதுட்டு திருக்குறளில் ஒரு குறள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, வணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் சொல்லியிருக்காங்க. அப்போ அதில் வந்து நேர்மையை பின்பற்றுறாங்க, பிறருக்கும் வந்துட்டு தம்ம இதில் சேர்ந்தவங்க போல் வந்துட்டு நேர்மையாக பொருளை தர்றாங்கங்கிற சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பட்டினப்பாலையில் உள்ள பாடல் ஒன்று சொல்கிறாங்க. அதில் வந்து என்னென்னா, நடுவு நின்ற நன்னஞ்சினர் அப்படிங்கிறாங்க. இதுவும் வந்து என்னென்னா சமமாக வந்து கொடுக்குறது தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போலாம் வந்து இணைய வழி வணிகம் வந்துருச்சு அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மின்னணு பரிமாற்றம் மூலயமா வணிகம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா பட்டினப்பாலை. அப்புறம் 2 விஷயங்கள், ஒன்று வந்து நடுவு நின்ற நன்னஞ்சினர் அப்படிங்கிறதும் பட்டினப்பாலை தான். அதே போல் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது அப்படின்னு சொல்லி அந்த வணிகத்தை தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து என்னன்னா பட்டினப்பாலை. அதே போல் திருக்குறள் ஒன்று கொடுத்துருக்காங்க, சமன் செய்து சீர்துக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து என்னென்னா இந்த துலாக்கோல் வந்துட்டு சமமாக நின்று வந்துட்டு அந்த எடையை வந்து சரியாக காட்டும், அந்த இதை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 மார்க் பார்க்கலாம். இதில் வந்து வீட்டு பயன்பாட்டுக்காக பொருள் வாங்குபவர் டேஸ் அப்படிங்கிறாங்க, நுகர்வோங்கிறாங்க. வணிகம் கூட்டல் சாத்து, வணிகச் சாத்து அப்படின்னு கிடைக்கும். அடுத்து பண்டம் கூட்டல் மாற்று வந்து என்னென்னா சேர்க்கும்போது பண்டம் மாற்றுங்கிறது கிடைக்குது. மின்னணு அப்படிங்கிறத வந்து பிரிக்கும் போது மின் கூட்டல் அணுன்னு கிடைக்குது. அடுத்து வந்துட்டு விரிவடைந்த அப்படிங்கிறது வந்துட்டு பிரிக்கும் போதுட்டு விரிவு கூட்டல் அடைந்த அப்படின்னு கிடைக்குது. இங்கே வந்துட்டு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இப்போ ஆங்கில சொல்லுன்னு பார்க்கும்போது கரன்சி அப்படிங்கிறாங்க. கரன்சி அப்படின்னா வந்து பணத்தாள். அடுத்து பேங்க்னா வங்கி, செக் அப்படின்னா வந்து காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வந்து என்ன, வரைவோலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு. டெபிட் கார்டு அப்படிங்கிறது வந்து பற்று அட்டை, கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம். அடுத்து வந்து என்ன, காமர்ஸ் அப்படிங்கிறது வந்து மின்னணு வணிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.